இனியும் மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் 258 நகுலவதி தில்லை தேவன். லண்டன் டென்மார்க் செய்திகள். டென்மார்க் செய்தி. டென்மார்க் மன்னர் பிரடிக்சன் அவர்களும் மற்றும் ராணி மேரி அவர்களும் சிட்னி உள்ள ஹோட்டல் ஒன்றில், அதாவது விடுதி ஒன்றில் முதலில் சந்தித்தனர். 2000ஆம் ஆண்டு சிட்னியில் ஒலிம்பிக்கின் போது விசித்திர கதைகளில் வரும் பாணியில் சந்தித்த இவர்கள் இப்போது ஜோடியாக டென்மார்க்கில் முதலில் டென்மார்க்கில் இருந்து ஆஸ்திரேலியா சென்றுள்ளனர். அப்போது இளவரசராயிருந்த பிரடிக்சன் அவர்கள் இப்போது மன்னர், அவர் ராணியாக இருக்கிறார். டென்மார்க்கின் குயின் மேரி அவர்கள் மன்னர் அவர்களும் ஆஸ்திரேலியா பெர்த்தில் தரை இறங்கினர் 13 அன்று. இவர்கள் 6 நாட்கள் அதிகார பூர்வ பயணத்தை தொடங்கியிருக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவுக்கு. முதலில் பழங்குடி பெரியவர்களை சந்தித்து அஸ்தமனத்தை பார்த்தனர். அவர்கள் இப்போது பெராவிற்கும் மெல்போர்னுக்கும் மற்றும் பல இடங்களுக்கும் அரச விருந்திலும் கலந்து கொள்வார்கள். இந்த பயணத்தில் சொந்த நாட்டுக்கும் தத்தெடுத்த நாட்டுக்கும், அதாவது ஆஸ்திரேலியாவுக்கும் டென்மார்க்குக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை ஆழப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட அதிகாரபூர்வமான பயணத்தை டென்மார்க் இளவரசியும் மேற்கொண்டுள்ளனர் என்று 15/3 ஆஸ்திரேலிய உள்ள மகளில் வார இதழ் தெரிவித்திருக்கிறது. டென்மார்க்கும் கனடாவும் இப்போது இராணுவ ஒப்பந்தம் ஒன்று செய்துள்ளமை அமெரிக்காவுக்கு பெரிய அதிர்ச்சி. ஆர்டிக் பகுதியை பாதுகாக்க முன்னிறுத்தி டென்மார்க்கும் கனடாவும் இராணுவ ஒப்பந்தத்தை தன்னிச்சையாக செய்திருக்கிறார்கள். அமெரிக்கா ஆலோசனை இன்றி ஒப்பந்தத்தை செய்தது வாஷிங்டனுக்கு பெரும் வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வடமுன பகுதியின் ரஷ்யா சீனா ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த இந்த ஒப்பந்தம் உதவும் என 2 நாடுகளும் கருதுகின்றது. இங்கிலாந்து செய்தி. இங்கிலாந்தின் 3ஆம் சார்ல்ஸ் மன்னர் என்று, அதாவது சார்ல்ஸ் என்று பெயரிடப்பட்ட புதிய பாதை, கடற்கரை பாதை ஒன்று அதிகாரபூர்வமாக திறப்பு விழாவை பெற்றுள்ளது. இது சுமார் 2700 மைல்கள் நீளமுள்ள பாதை நடைப்பயணிகளுக்கு நாட்டின் கடற்கரையில் தடையின்றி அணுகுவதும் உரிமையை வழங்கும் பயணம் இது. அந்த பயணத்தின் போது கடல் முழுக்க தெரியும், பார்த்தபடியே போகலாம். இப்போது அதன் 4 பங்கு நிறைவேற்றப்பட்டு மக்கள் அதன் ஊடாக கடற்கரையை அணுகக்கூடியதாக இருக்கிறது. மிக விரைவில், அதாவது கோடை காலத்துக்கு இடையில் அது முடிவடையும் என்று தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். பிரித்தானியாவில் முதல் முறை சட்டவிரோதமான அவசர குடியுரிமை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. கென்ட் சட்டவிரோதமான குடியேறியலின் அவசர குடியுரிமையை அறிவித்த நிலையில் சிறிய படகுகள் மூலம் பிரித்தானியாவிற்கு ஆங்கில கால்வாய் மூலம் கடந்து வரும் குடியேறிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வந்ததன் மூலம் உள்ளூர் சேவைகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. தங்குமிடம், கல்வி, சுகாதாரம் இவற்றினால் அவதியுறும் மாகாணங்கள் இந்த அவசர கட வசதி பிரகடனத்தை அறிவித்துள்ளது. வரியில்லாத நாடுகளில் வாழும் பிரித்தானியர்கள் பிரித்தானியாவில் அதிக வரி உயர்வினால் பிரித்தானியாவுக்கு வர அஞ்சுகிறார்கள்.
இதனால் சுவிட்சர்லாந்து, மொரோக்கோ ஆகிய நாடுகளுக்கு இந்த செல்வந்தர்கள் செல்கிறார்கள். பிரித்தானியாவில் எரிபொருள் விலையால் விவசாயிகள் விவசாயம் பயிரிடுவதை பலர் தவித்திருக்கிறார்கள். இந்த பயிற்சிக்கு உற்பத்தி செலவு அதிகரித்திருப்பதனால் பயிரிடுவதை நிறுத்தியுள்ளார்கள். தக்காளி, வெள்ளரி, மிளகு போன்றவையை பயிரிடாமல் விவசாயிகள் தவித்திருக்கிறார்கள். பிரித்தானியாவில் எரிபொருள் விலை அதிகரிப்பால் டீசல், பெட்ரோல் விலை அதிகரித்திருப்பதனால் எரிபொருள் நிலையத்தில் இருக்கும் ஊழியர்களை தகாத முறையில் அங்கே வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புபவர்கள் அவர்களை கண்டபடி திட்டிச் செல்கிறார்கள் என்றும் ஊழியர்கள் இப்போது காவல்துறையினை நாடி நிற்கின்றனர். பிரித்தானியாவில் மின்சாரம், எரிபொருள், எரிசக்தி பொருட்கள் வரலாறு காணாத அளவு உயர்ந்தது. இதனால் பெரிய வேதிப்பொருள் தொழிற்சாலை ஒன்று மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தொழிற்சாலையில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை இல்லாமல் போகிறது. இது அவர்களின் உற்பத்தி செலவு அதிகரித்தமையும் இந்த பெட்ரோல், மின்சார பொருட்களின் விலை அதிகத்தமையும் இதற்கு ஒரு காரணமாகும் என்று இதற்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என தொழிற்சங்கம் கூறுகிறது. நன்றி, வணக்கம்.